நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். கோலியோட அப்டேட்ஸ் நிறைய புது புது அப்டேட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கதையினுடைய மெயின் கதை எங்க நடக்குது அப்படின்னா ஹார்பர்ல நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. இந்த டீசர்ல பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து பேக் ஷாட்ல காட்டுறாங்க. முதல்ல வந்து ஷோபின் ஷாகரை காட்டுறாங்க, மலையாள நடிகர், பிரமாதமான நடிகர். அதுக்கப்புறம் கன்னடத்துல இருந்து உபேந்திரா நடிக்கிறாருன்னு நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம், அவரையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஃபுல்லா மொட்டை அடிச்சு பிரமாதமா 100வது நாள் சத்யராஜ் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி பிரமாதமா காட்டியிருக்காங்க. அவரும் பேக்ல தான், பேக் ஷாட் தான் காமிச்சிருக்காங்க. அப்புறம் நாகார்ஜுன பாருங்க, முடியை கோதி விட்டுட்டு போற மாதிரி அவரையும் பேக் ஷாட்ல காமிச்சிருக்காங்க. ரஜினியுமே பேக் ஷாட்ல தான் காமிச்சிருக்காங்க. லாஸ்டா தான் ரஜினியை காமிக்கிறாங்க. ரஜினி சும்மா நடிச்சாலே எல்லாரும் ரசிப்பாங்க. அதுவும் ஹார்பர் பேக்ரவுண்ட்ல இப்போ நடிக்கிற படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படங்களா இருந்திருக்கு ரஜினிக்கு. ரஜினி ஆரம்ப காலத்துல தீன் ஒரு படத்துல ஹார்பர் பேக்ரவுண்ட்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வந்து என்ன எப்படி சொல்றது, செமையா நடிச்சிருப்பாரு. ஒரு மாதிரி அந்த அந்த காலகட்டங்களில் அந்த படம் வந்து பெரிய வரவேற்பு பெற்ற படம், பெரிய லெவல்ல ரஜினிக்கு ஒரு பேரு கொடுத்த படம், பெரிய ஆக்ஷன் படம். அந்த படத்துல ஹார்பர்னு நீங்க வந்துட்டாங்கனாலே பாருங்களேன், ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு அதுக்குள்ள ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஹார்பர் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது சாதாரண ஹார்பர் சரக்கு வந்து இறங்குற இடம், கப்பல் வந்து நிக்கிற இடம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஹார்பருக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் என்னென்னமோ ஹார்பருக்குள்ள இருக்கு. ஹார்பருக்குள்ள பல மர்மங்கள் புதஞ்சிருக்கு. எப்பவுமே அது ஹார்பரை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் பல அரசியல் சூழ்நிலைகள் கூட ஹார்பர்ல வந்து வச்சு டிசைட் பண்ற மாதிரியான சம்பவங்கள் கூட அங்கே நடந்திருக்கு. நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். இப்போ பாருங்களேன், நம்ம புஷ்பா 2லையும் பாருங்க ஹார்பரை பத்தி காமிச்சிருப்பாங்க. அந்த ஹார்பர்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஜிஎஃப் படத்துல பாத்தீங்களா, ராக்கி பாய் மீறி எந்த எந்த கப்பலும் இனிமே போக முடியாது, எந்த தங்கமும் இனிமே போக முடியாது, வெளியில போக முடியாதுன்னு ஒரு டயலாக், ஒரு பவர்ஃபுல் டயலாக் இருக்கும். இதெல்லாம் காரணம்னா ஹார்பர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருடைய கேங்ஸ்டருடைய எப்படி சொல்றது, ஒரு ஆளுமை அங்க இருக்கும். அதாவது நீடானா நாடானா, நான் பெரியாளா நீடா பெரியாளா. காரணம் என்னன்னா இந்த கள்ளக்கடத்தல், இன்னும் பல விஷயங்கள் ஹார்பர்ல வந்து இறங்குற சரக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து இறங்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபுல் பேக்கிங்கா வரும். அது பல ஹார்பர் சரக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டானா இருக்கிறாங்கல்ல, இந்த 2 பக்கம் ஒரு 2 பேர் இருப்பாங்க, நீடானா நாடானா, நீ பெரியாளா நான் பெரியாளா. இந்த இதுக்குள்ள வந்து இவர் இவர் இவருடைய சரக்கு வந்து வருது அப்படின்னா இந்த ஆள் போட்டிக்கு போட்டு கொடுத்துருவான், இந்த ஆளோட சரக்கு வருதுன்னா அந்த ஆள் போட்டிக்கு போட்டு கொடுத்துருவான். இந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் ஹார்பரை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த படத்துல நம்ம ரஜினியுடைய கூலி படத்துல ரஜினி ஹார்பர்ல தான் மேக்சிமம் படம் எடுத்திருக்காங்க. ரஜினி வந்து சொல்லவே வேண்டாம், ரஜினினாலே மாசு தான், ரஜினினாலே கிளாஸ் தான், அந்த மாதிரி ஒரு ஆக்டர். அவர் இந்த படத்துல வந்து வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே, நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம்னா, அதாவது வந்து நிறைய காட்சிகளை வந்து டூப்பே இல்லாம நானே நடிக்கிறேன் ரஜினி விருப்பப்பட்டு நடிச்சிருக்காரு. பல காட்சிகள் வந்து லோகேஷ் கனகராஜ் வேண்டாம் சார் இது ரிஸ்க்னு சொன்ன போது கூட இல்ல லோகேஷ் நீ விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ரிஸ்கான காட்சிகள் ரஜினி நடிக்க கேட்ட போது லோகேஷ் கனகராஜ் வந்து ஸ்ட்ரிக்டா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. காரணம் என்னன்னா ரஜினி வந்து தமிழ்நாட்டோட பொக்கிஷம். அதனால லோகேஷ் கனகராஜ் ஏதாவது அனுமதி கொடுத்து ரஜினிக்கு சின்ன காயப்பட்டா கூட இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து துடிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மாசான ஒரு ஆர்டிஸ்ட். இன்னைக்கும் வந்து 74 வயசுலயும் ரஜினிக்கு இருக்கிற கரிஷ்மா இருக்கு பார்த்தீங்களா, அது வேற யாருக்குமே கிடையாது. எந்த நடிகர் வந்து இந்திய லெவல்ல மட்டுமல்ல உலக லெவல்ல ஒரு 74 75 வயசுல இவ்வளவு பெரிய கரிஷ்மாவோட, இவ்வளவு பெரிய எப்படி சொல்றது ஆளுமையோட இன்னைக்கு ஒரு படம் வந்தா கூட, அதாவது வந்து சூப்பர் ஸ்டார்னு தலைவரே தலைவரேன்னு விசில் அடிச்சு கொண்டாடுற அளவுக்கு யார் இருக்காங்கன்னா யாருமே அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த மாதிரியான எப்படி சொல்றது ரஜினி அது வந்து கடவுளோட கிஃப்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி ரஜினியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர், எல்லாரோடைய அன்பா பழகக்கூடியவர், எல்லாரோடைய ரொம்ப நட்பா இருக்கக்கூடியவர். இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹார்பர்ல நிறைய சண்டை காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த சண்டை காட்சிகள்லாம் வேற மாதிரி வந்திருக்கு. அந்த உப்பு காத்து இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 4-5 நாள் ஹார்பர்ல நடத்தும் போது ரஜினிக்கு அந்த உப்பு காத்து ஒத்துக்கல. ஏன்னா வயசு அப்படி ஒத்துக்காம அவர் கொஞ்சம் லைட்டா ஃபீவர் மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அதனால லோகேஷ் என்ன பண்ணிட்டாரு, இமீடியட்டா வந்து ஹார்பர் மாதிரி ஒரு செட்டை வேற இடத்துல போட்டு மீதி காட்சிகள்லாம் அங்க படப்பிடிப்பு பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்பரை பொறுத்த வரைக்கும் பல ரகசியங்கள் எப்பவுமே மறைஞ்சிருக்கும். அந்த பல ரகசியங்கள் என்ன, எப்படிப்பட்ட கள்ளக்கடத்தல், எப்படிப்பட்ட சூழல் ஹார்பர்ல இருக்குங்கிறத இந்த படத்துல வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு டார்க் சைட் ஆஃப் ஹார்பர்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள்ல காமிச்சிருக்காங்க. இந்த படத்துலையும் அதை வந்து லோகேஷ் காமிச்சிருக்காரு. லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வேற
மாரி ஒரு படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு டைரக்டர். அவர் வந்து எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ கிடைச்சா அந்த ஹீரோவ அப்படியே வந்து கொண்டாடுற அளவுக்கு படம் எடுத்து குடுத்துட்டு போயிருவாரு. அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, நம்ம விக்ரம் படத்த சொல்லலாம். கமலஹாசன் வந்து பெரிய லெவல்ல அந்த படம் தான் ஒரு கமலஹாசனுடைய கேரியர்லயே பெரிய கலெக்ஷனு, பெரிய பிளாக் பஸ்டர் படம் அப்படிங்கிற மாரி லோகேஷ் பண்ணி விட்டு போயிட்டாரு. இப்ப அந்த படத்த பார்த்துட்டு ரஜினிக்கு லோகேஷோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. லோகேஷ கூப்பிட்டு ஒரு கதை கேட்டப்ப, அந்த கதை வந்து சொல்றாரு. அந்த கதை ரஜினிக்கு ரொம்ப புடிச்சு போய், வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் தான் கூலி. இப்ப அந்த படத்துல வந்து அதாவது வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு ரஜினி, இது வரைக்கும் ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு ரஜினியை வந்து லோகேஷ் காமிக்கணும்னு நினைக்கிறாரு. லோகேஷ்க்கு ரொம்ப பிடிச்ச படம், அதாவது ரஜினியோட படத்திலேயே ரொம்ப பிடிச்ச படம் எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி படம். தளபதி படத்துல ரஜினி பாருங்க, பெரிய பஞ்ச் டைலாக்லாம் பேச மாட்டாரு. மணிரத்னம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பஞ்ச் டைலாக் அதெல்லாம் வைக்க மாட்டாரு. வேற மாதிரி ஒரு கேரக்டர், அந்த தேவா கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஆடியன்ஸ் வந்து ரஜினியோடைய தளபதி படத்தில் வந்த அந்த கேரக்டர் கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு படம் தளபதி. நிறைய இடங்கள்ல பாருங்க நம்ம பார்த்துருப்போம். ஏன் வந்து தளபதி பார்ட் 2 எடுக்கக்கூடாது, தளபதி பார்ட் 2 எடுக்கக்கூடாது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினியே ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து தளபதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஷா, அந்த மாதிரி படங்கள் எல்லாம் மறுபடியும் பண்ணக்கூடாது, மறுபடியும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு மாஸ் படம் அது மறுபடியும் பண்ணவே முடியாது. நானே நடிச்சா கூட அப்படி அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே முடியாது. அந்த படமெல்லாம் அந்த படம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினியே சொல்லியிருக்காரு. இப்போ அப்படிப்பட்ட ரஜினியே ஜெயிலரில் நடிக்கிறாருன்னா, ஜெயிலரில் இன்னொரு மாதிரியான டைமென்ஷனில் நெல்சன் ஒரு கதையை சொல்லியிருக்காரு. ஜெயிலரில் நடிக்கும் போது நம்ம பார்த்தோம், நெல்சன் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு. அந்த நேரத்தில் பீஸ்ட் படம் வந்துச்சு. அந்த பீஸ்ட் படத்தினுடைய பெரிய தோல்வியில் வேற டேரக்டரை மாற்றலாங்கிற மாதிரி நிறைய சர்ச்சையெல்லாம் வந்தபோது கூட ரஜினி வந்து முடியாது அப்படின்னு சொல்லி ஜெயிலரில் நடித்தார். அது பெரிய வெற்றி படம். இப்போ ஜெயிலர் 2ல வந்து அதாவது நெல்சனும் வேற ஒரு கலக்கலான கதையோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நம்ம கூலி படத்துக்கு வருவோம். அப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஹார்ட் எஃபர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் எஃபர்ட் போட்டிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் உள்ள பல படங்களுடைய கனெக்ஷனை கொண்டு வந்து வைப்பார். இப்போ இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கூட தேவான்னு ஒரு கேரக்டர் வச்சிருக்காரு. அதெல்லாம் லோகேஷ் கனகராஜோடைய எப்படி சொல்றது, அவருடைய ஸ்பெஷல் டச். இதெல்லாம் படத்தில் இருக்கு. இந்த லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை எடுக்கிற விதத்தை பார்த்து ரஜினியை ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். சூப்பராக எடுக்கிறீங்க, பிரமாதமாக எடுக்கிறீங்க, ஹாப்பி ஆயிட்டார். ரஜினி பொதுவாக பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணி தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நடிகர். அதே மாதிரி அவங்க மனசு கோணாமல் நடிச்சு கொடுப்பார். எதா இருந்தாலும் ரஜினி மனசு கோணாமல் நடிச்சு கொடுப்பார். அப்படி இந்த படமும் வந்து பெரிய லெவலில் வந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு அனிருத் என்னதான் மேஜிக் பண்ணுவார்னு தெரியல. அதாவது வேற படங்களில் அந்த பாட்டு, அனிருத்தோட பாட்டு பெரிய லெவலில் பேசப்பட்டு வெற்றி அடைஞ்சால் கூட ரஜினியோட படத்துக்குன்னு ஸ்பெஷலாக கொண்டு வந்து இறக்கிறாரு. நம்ம பல படங்களில் வந்து ரஜினி படத்தினுடைய அனிருத் சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டு மாசாக மாறி இருக்கு. ரஜினி பாருங்க, ஒரு காலகட்டங்களில் இளையராஜாவோட நடிச்சாரு, பாடல்களில் நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஏஆர் ரோமானோட பாடல்களில் நடிச்சாரு, இசையில் நடிச்சாரு. இப்போ வந்து அனிருத்துக்கு அப்புறம் வேற யார்ட்டையும் போறதில்லை, ரஜினி விரும்புறதில்லை. காரணம் வந்து அனிருத் வந்து ரஜினிக்கே ட்ரெய்லர் மேட பாட்டுகள்லாம் போட்டு கொடுத்து ரஜினிக்கு ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்களோ, எவ்வளோ என்டர்டெய்னிங்காக அந்த பாட்டை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறாரு. அதனால ரஜினிக்கு வந்து அனிருத்தை ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப சின்ன பையன், உறவினர் தான், ஆனாலும் அனிருத்தை ரொம்ப பிடிச்சி தொடர்ந்து அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா அனிருத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே வேற லெவலில் வந்து அனிருத் போட்டிருக்காரு. இந்த 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 கதைக்களம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கதைக்களம் வந்து ரொம்ப அழுத்தமான கதைக்களம். அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி அழுத்தமான ஒரு கதையை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தமான கதையை சொல்லியிருக்காரு. இங்கே நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம், முழு கதையும் நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தில் நம்ம சொன்னோம்ல, 2 கேங்ஸ்டருக்கான போட்டி, நீ ராஜாவா நான் ராஜாவா அப்படிங்கிற போது ரஜினியா இல்லை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வில்லன் வந்து இங்கே டாமினேட் பண்ணுவாங்களா மாதிரி ஒரு பெரிய ஒரு டஃப் போர் ஒன்று நடக்குது இந்த படத்தில். அதில் வந்து எப்போவுமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் சார், அந்த ஹீரோக்கு ஈக்குவலா வில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த படம் எப்பவுமே பேசப்படும், பெருசா ஆடியன்ஸ் விரும்புவாங்க அந்த மாதிரி படங்களை. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ரஜினிக்கு டஃப்பா வந்து வில்லன் இருக்காரு. பெரிய, அதாவது எப்படி சொல்றது, ரஜினியும் மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு இந்த படத்தை நடிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய எடிட்டிங் வந்து எப்படி போயிட்டு இருக்கு இந்த படத்தோட? ஏன்னா இப்போ அதுதானே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. படத்துடைய எடிட்டிங் போயிட்டு இருக்கு, படத்துடைய எடிட்டிங் போயிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டீசர் எப்போ வரப்போகுது, இந்த படத்தை யார் பார்த்துட்டாங்க சார் இப்போ வரைக்கும்?
இந்த படத்தை வந்து முழுசா அனிருத் பார்த்தார். அனிருத் வந்து முழுசா பார்த்துட்டாரு. அனிருத் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு அவரே வந்து ஒரு காணொளியில சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து வேற மாரி வந்திருக்கு. ரஜினியோடைய படத்திலேயே வேற மாரி பெரிய மாஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்துல வந்து காத்திருக்கு. ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து கூலி படம் ரிலீஸ் ஆனா பெரிய சம்பவம் காத்திருக்கு. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு படம். இதை வந்து எப்படி சொல்றது, ரஜினி லோகேஷ் கனகராஜோட காம்பினேஷன் தி பெஸ்டா இருக்கும் இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி அனிருத் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் வேறு சிலர், அதாவது வந்து எடிட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டர் கீழே வந்து ஒரு 4-5 அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்காது, அதாவது வந்து மியூசிக்கெல்லாம் இருக்காது. அவங்களும் படத்தை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படம் வந்து வேற மாதிரி வந்திருக்குன்னு சொல்றாங்க, பேசுறாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கூலி படம் வந்து சன் பிக்சர்ஸ்னுடைய மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு சன் பிக்சர்ஸும் எதிர்பார்க்குறாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்றது, வேற ஒரு வைப்ல ரஜினி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து இந்த படத்துடைய கலெக்ஷனை வந்து எந்த அளவுக்கு குறி வச்சிருக்காங்க இந்த படத்து கலெக்ஷன்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் வந்து இப்போ 2.0 தான் வந்து பெஸ்ட் கலெக்ஷன். அதாவது வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷன் தமிழ் சினிமாவோட உச்சபட்ச கலெக்ஷன் எந்த படத்தில் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 கோடி ரூபா எந்த படத்தில் அப்படின்னா 2.0 தான். அந்த கலெக்ஷனை இன்னைக்கு வரைக்கும் முறியடிக்கல, யாராலையும் முறியடிக்க முடியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கலெக்ஷன் கிங் நான் தான் கலெக்ஷன் கிங்னு சுற்றிட்டு இருக்காங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ். அவங்களால ரஜினி காம்படிட் பண்ணி அடுத்து ஒரு இதை தாண்டின ஒரு கலெக்ஷனை யாராலையும் கொடுக்க முடியல. ஆனால் இந்த கூலியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கோடி நிச்சயமா தாண்டும். ரஜினியோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்டை